பிறப்பை விட அவருடைய இறப்பு, அதாவது அவருடைய உயிர்ப்பு எப்படிப்பட்டது? மிகவும் அதிசயமானது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமா, இயேசு அதிசயமானது. அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம். உலகத்தில் இயேசு பிறந்ததே ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா அகில உலகத்தையும் படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனு உருவெடுத்து பரிசுத்த ஆவியினாலே மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் கருவாய் உற்பவித்து இல்லை இந்த உலகத்திலே பிறந்து 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பல அற்புதங்கள் அதிசயங்களை மனு குலத்திற்காக செய்து இல்லை கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாய் மனுக்குலத்தின் பாவத்துக்காக தன்னை அர்ப்பணித்து மனுக்குலத்துக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரணத்தை அவர் சந்தித்து பாருங்க, 3வது நாள் இயேசு மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அவர் மரித்தார். அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணதோடு விட்டுல, அங்கே பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாகிறது. ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னார், நான் மரிப்பேன், ஆனால் 3வது நாள் என்ன பண்ணுவேன்? உயிரோட வருவேன் என்று சொன்னார். அதனால் அவர் உயிரோடு வருவாரான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவருடைய சீஷர்கள் ஒருவேளை வந்து கல்லறையிலிருந்து அவரை கொண்டு போய் விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி பிலாத்துவினிடத்தில் போய் அவங்க கேட்குறாங்க. அவன் உயிரோடு இருக்கும்போது நான் மரிப்பேன், 3வது நாள் உயிரோடு வருவேன்னு சொன்னார். அதனால் அவருடைய சீஷர்கள் ஒருவேளை இரவோடு இரவாய் அவரை வந்து களவாய் கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே கல்லறைக்கு நீங்கள் காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் கேட்கிறார்கள். அப்போ பிலாத்து சொல்கிறாரு, உங்களிடத்துல தான் காவலர்கள் உண்டே, நீங்கள் போய் கல்லறைக்கு முத்திரை வைத்து நீங்கள் காவலர்களை காவல் வையுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியர்கள் அங்கே காவலர்களை அந்த கல்லறையில் நிறுத்தினார்கள். அந்த கல்லறையில் ஒரு பெரிய கல்லை புரட்டி தள்ளி அது மேலே என்ன பண்ணிட்டாங்க? சீல் வைத்து விட்டார்கள். அங்கே காவலர்கள் அந்த கல்லறையில் 3 நாட்கள் அங்கே காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த 3ஆம் நாள் அதிகாலையிலே பூமி அதிருகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதை நம்ம பாடணும்ல, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையோ, கல்லறையே கட்டி காக்க முடியவில்லையே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறை அவரை கட்டி காக்க முடியவில்லை. ஒருவேளை அந்த காவலர்களால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. பிலாத்துவினுடைய அதிகாரத்தினால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. ஒருவேளை பிரதான ஆசாரியர்களுடைய அதிகாரத்தினால் அந்த உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. அந்த 3ஆம் நாள் அதிகாலையிலே, இதே ஞாயிற்றுக்கிழமையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கல்லறையிலிருந்து 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மகதலேனா மரியாளும் மற்றவர்களும் அந்த கல்லறையில் இருக்கிற இயேசுவின் சரீரத்தை கண்டு அதுக்கு சுகந்த வர்க்கங்களை இடும்படிக்கு அவர்கள் அந்த கல்லறையை நோக்கி வருகிறார்கள். இல்லை, வந்து பார்த்தா கல்லறை திறந்திருக்கு. அந்த கல்லறையில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அங்கே தேவ தூதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இவங்க வந்து பார்த்தா கல்லறை திறந்திருக்கு, இயேசு அங்கே இல்லை. அப்போது தேவதூதன் சொல்கிறாரு, நீங்கள் அதாவது ஜீவனுள்ள தேவனை மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா.
மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிங்க. மத்தேயு 28. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எல்லாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. இயேசு எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை. தேவதூதர் சொல்கிறாங்க, இயேசு எங்கே இல்லை? கல்லறையில் இல்லைப்பா. மரியாளே, இயேசு கல்லறையில் இல்லை, அவர் சொன்னபடியே என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் சொல்லுங்க, சொன்னபடியே இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். சில நேரத்தில் மனுஷன் சொல்லுவான், ஆனால் மனிதன் மாறி போய் விடுவான், அவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் போய்விடும். ஆனால் கர்த்தர் சொன்னார்னா அவர் சொன்னது தான். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கும்போதே சொன்னார், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன்? உயிரோடு எழுந்திருப்பேன். நிறைய வேதத்தில் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தின் பாவத்துக்காக என்ன பண்ணுவேன்? மரிப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். பேதுரு அவரை தனியாக போய் கூப்பிட்டு போய் சொல்கிறார், ஆண்டவரே, இதெல்லாம் உமக்கு என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது, நீங்களாம் மரிக்கக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது. ஆண்டவர், அப்பாலே போ சாத்தானே என்று பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். பல இடங்களில் ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை முன்னமே அவர் அறிவித்தார். அதனால் உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ திடீரென்று சொல்லி நடந்த ஒரு காரியம் அல்ல. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த அந்த நாட்களிலேயே அவர், நான் மரிப்பேன், ஆனால் மீண்டும் உயிரோடு வருவேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் முன்னறிவித்தார். அல்லேலூயா. இல்லை, யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் செத்து போன ஒரு தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவர் சொன்னபடியே என்ன செஞ்சாரா? உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சரி, ஆண்டவர் ஏன் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதையும், அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் இந்த நாளிலே உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஆண்டவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. இயேசு எனக்காக தான் உயிர்த்தெழுந்தார், இயேசு நமக்காக தான் உயிர்த்தெழுந்தார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து பல தடவை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 வாசிங்க பார்க்கலாம். தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் முன்னறிவிக்கிறார், பிரதான ஆசாரியராலும் இல்லை, ஸோ அன்றைக்கு இருக்கிற அந்த பரிசேயர் சதுசேயராலும் பல பாடுகள் பட்டு 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி தம்முடைய மரணத்தை குறித்து இயேசு முன்னறிவிக்கிறார். ஆனால் பேதுரு என்ன பண்ணாராம்? அப்படிலாம் நடக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் முதலாவதாக நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் வாசிக்கின்ற இந்த பரிசுத்த வேதாகமும் இது ஒரு கதை புத்தகம் அல்ல, இல்லையா? ஸோ இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. அது தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை. அல்லேலூயா.
ஆமாம், வானமும் பூமி ஒழிந்து போகும், ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு எழுத்து கூட அழிந்து போகாது. காரணம், இது கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு என்ன செஞ்சார்? அவர் உயிரோடு எழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதம் உண்மை என்பதற்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல் மிகப்பெரிய சான்றாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலும் பலர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னார்கள். இயேசுவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே அவர் சொன்னபடியே இந்த சத்திய வேதம் உண்மையுள்ளது என்பதை, தம்முடைய வார்த்தை உண்மையுள்ளது என்பதை நிறைவேற்றும்படி இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஏன் இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்னா, மரணத்தை வெல்ல இயேசு உயிரோடு எழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இயேசு உயிரோடு எழுந்தார்? மரணத்தை ஜெயிக்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறப்பானால் அவனுக்கு இறப்பு என்கிற ஒரு நாள் உண்டு. வேதம் சொல்லுது, மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கான்? நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், உலகத்தில் சொல்கிற மாதிரிலாம் பல பிறவிகள்லாம் மனுஷனுக்கு கிடையாது. மனுஷனுக்கு ஒரே பிறவி தான். சிலர் சொல்கிறாங்க, மனுஷனுக்கு 7 பிறவி இருக்கு, நீ தப்பு பண்ணால் பாவம் செஞ்சால் அடுத்த பிறவியில் நாயா பேயா பிறப்ப. ஆமாம், நீ நாயா போயெல்லாம் பிறக்க மாட்டே, இப்போவே நாயா பேயா அலையணும். பாவம் செஞ்சால் அப்புறம்லாம் போய் பிறக்கிறது இல்லை. சரியா? மனிதன் ஒரே தரம் பிறக்கின்றான். மரணம் அவனுடைய வாழ்க்கைக்கு முடிவை என்ன பண்ணுகிறதா? உண்டாக்குகிறது. வேதம் சொல்றது, மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? அதனால் உலகத்தில் ஒரு மனுஷன் பிறக்கிறானா அவனுக்கு ஒரு நாள் சாவு என்பது, மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆமாம், ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். நம்மளாம் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். நமக்கும் ஒரு நாள் மரணம் என்பது நிச்சயமாக உண்டு. ஒருவேளை ஏசப்பாவுடைய வருகை முன்னாடி வருனா நம்ம மரணத்தை சந்திக்க மாட்டோம், அதுக்கு முன்னாடி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ இயேசு ஏன் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். எல்லாரும் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆமாம், மரணத்தை இயேசு என்ன பண்ணாரா? பரிகரித்தார். மரணம் தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு முடிவு. ஆனால் ஆண்டவர் அந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாக, மரணம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு முடிவல்ல என்று சொல்லி, அந்த மரணத்தை தேவன் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மரணத்தின் மேலே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மரணத்தை அவர் பரிகரித்தார். நீங்கள் யோவான் சுவிசேஷம், இது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எல்லாரும் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவாகிய அவருக்குள்ள நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டாயிருக்கிறதா? பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு
ஒரே ஒரு மருந்து தான் உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ரத்தம். அல்லேலூயா. ஆமாம், மனிதனுடைய பாவத்தை போக்கக்கூடியது கல்வாரி சிலுவையிலே இந்த மனுக்குலத்துக்காக இயேசு கிறிஸ்து சிந்திய அவருடைய பரிசுத்த ரத்தம் மாத்திரமே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால தான் இங்கே சொல்றாரு, ஏன்னா அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவர் பாவமில்லாத பரிசுத்த தெய்வம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால தான் சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை இயேசு சிந்தினார். சிந்தி மனுக்குலத்தினுடைய பாவத்தை அதன் மூலமாக இயேசு மன்னித்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்புறம் வாசிங்க அந்த வசனத்தை. அவர் யாரா? அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அல்லேலூயா. கடவுள் இந்த உலகத்தில் வந்தபோது தம்முடைய முழு வல்லமையோட ஏசப்பா இந்த உலகத்தில் வந்திருப்பார்னா அவர்கிட்ட ஒருத்தனும் போயிருக்கவே முடியாது. மனிதன் எரிந்து என்ன பண்ணிட்டு இருப்பான்? சாம்பலாயிட்டு இருப்பான். அவ்வளவு வல்லமை மகிமை புரிந்தினவர் கடவுள். அதனால தான் அவர் இந்த உலகத்தில் மனு உருவெடுத்து தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வரார். அப்போ இங்கே கொலோசையர்ல பவுல் சொல்றாரு, அவர் யாரா? தெய்வம். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அவர் அதரிசனமான தேவனும் அப்புறம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாம, அவருக்குள் சகலமும் என்ன பண்ணதா? சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. அவருக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாக காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்போ அவர் ஏன் சிலுவையில் மரிக்கிறார் அப்படின்னா, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, ஒருவேளை இன்னைக்கு அவர் சிலுவையில் மரித்து தன் ஜீவனை கொடுத்து மூன்றாவது நாள் சாவை வென்று அவர் உயிரோடு எழும்பாம போயிருப்பாரானால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மரணத்தின் மீது என்ன இருந்திருக்கும்? அதிகாரம் இருந்திருக்கும். இப்போ மரணத்தின் மீது நமக்கு அதிகாரம் இல்லை. ஆமா, ஒருவேளை நாம் சரீர பிரகாரமாய் இந்த பூமியில ஒரு நாள் மரணம் நம்மை சந்திக்கலாம். ஆனால் நாம் மரித்தாலும் இயேசு உயிர்த்தெழுந்தது போல நீங்களும் நானும் அந்த மரணத்தை ஜெயித்தவர்களாய் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்போது நம்முடைய கல்லறை திறக்கப்பட்டு நீங்களும் நானும் மரணத்தை ஜெயித்தவர்களாய் உயிரோடு கூட எழும்பும்படியான அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் மரணம் நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம மேலே யாருக்கு அதிகாரம் இல்லை? மரணத்துக்கே அதிகாரம் இல்லை. ஆமாம், ஒருவேளை இயேசு உயிர்த்தெழாமல் போயிருப்பாரானால் நாம் மரித்து அப்படியே பாதாளத்துக்கு போய் நித்தியமாய் இல்லை, மனிதன் செய்த பாவத்துக்காக அந்த பாதாளத்தில் நரகத்தில் அந்த கொடிய வேதனையில் மனிதன் ஆண்டாண்டு காலமாய் அவன் நித்திய வேதனையை அனுபவித்திருப்பான்.
ஆனால் உங்களுக்கு எனக்கும் இயேசு அதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம், அவர் மரணத்தை தோற்கடித்தார். உயிர்த்தெழுதலின் மூலமாக சாவுக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை தம் கையிலே ஆண்டவர் வைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம ஏற்கனவே வாசித்தல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மறுபடியும் வாசித்து பாருங்களா. வாசிங்க. நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ பாதாளத்தின் திறவுகள் யாருக்கிட்ட இருக்கு? இயேசுவின் இடத்தில் இருக்கு. மரணத்தின் திறவுகள் யாருக்கிட்ட இருக்கா? இயேசுவின் இடத்துல இருக்கு. அப்போ இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? அவர் ஏன் மரித்தார்? மரணத்தை விட்டு ஏன் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, நீங்களும் நானும் மரிக்க கூடாது என்பதற்காக. மரணத்தின் மீது உங்களுக்கு எனக்கும் இயேசு ஜெயம் கொடுக்கும்படியாய் அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவருடைய மரணம் பாருங்க நமக்கு மறுவாழ்வை தந்திருக்கிறது. அவருடைய மரணம் நமக்கு உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறது. ஆமாம், நம்ம மரிப்போம். ஒருவேளை ஏசப்பா முன்னாடி வந்துட்டார்னா உங்களுக்கு எனக்கும் சரீரப்பிரகாரமான அந்த மரணம் இல்லை. ஆண்டவர் வருவார். ஏன்னா அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வேதம் சொல்லுது அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தது மட்டும் இல்லை. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்கிறாரு. மார்க்கு சுவிசேஷம், நீங்கள் அவருடைய சீஷரிடத்துக்கும் பேதுருவினிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவரை அங்கே காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் பாருங்க, சொன்னபடியே உயிர்த்தெழுந்த இயேசு. அதுக்கு அடுத்து சொல்றாரு, நீங்க போங்க சீஷர்களுக்கு சொல்லுங்க, சொன்னபடியே அவரை என்ன பண்ணுவாங்க? காண்பார்கள். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பது மட்டும் இல்லைங்க, அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு எல்லாரும் அவருடைய முதல்ல மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அதுக்கப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் எம்மாவூருக்கு சீஷர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தரிசனமாகிறார். அதுக்கப்புறம் தம்முடைய 11 சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். அந்த கூட்டத்தில் தோமா இல்லை. அதுக்கப்புறம் தோமா அவர்களோடு சேர்ந்திருக்கும்போது ஆண்டவர் தரிசனமாகிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கலிலேயா கடலில் மீன் பிடிக்க போயிடுறாங்க. அங்கே போய் இயேசு எல்லாருக்கும் தரிசனமாகிறார், உயிரோடு எழுந்த இயேசு. அதுக்கப்புறம் 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களோடு கூட இருந்து தம்மை உயிருள்ளவராய் காண்பித்து 40 நாளில் தான் ஆண்டவர் உயிரோடு இருந்து எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தின பிற்பாடு அதுக்கப்புறம் அப்படியே வானத்துக்கு அவர் ஏறி போகிறார். அல்லேலூயா. அவர் வானத்துக்கு ஏறி போகிறப்போ தேவதூதர்கள் இறங்கி வந்து சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு எப்படி அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போனாரோ அதே போல மறுபடியும் இயேசு இந்த பூமிக்கு வருவார். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் என்ன பண்ண போறாரு? மறுபடியும் வருவார். அவர் முதல் வருகையில் பாலகனாய் வந்தார். ஆனால் மறுபடியும் இயேசு வரும்போது ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் வருவார். அவர் சொல்லியிருக்கிறபடி அவருடைய உயிர்த்தெழுதல் மாத்திரம் இல்லை, அவர் சொல்லியிருக்கிறபடி அவருடைய வருகையும் வெகு சீக்கிரத்திலே நடக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வருகைக்கு முன்னாடி உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு போனாரோ அதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாம். அவர் மத்தேயு 24 நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது உலகத்தின் முடிவுக்கும் கர்த்தருடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லை? கடைசி காலத்தில் பூமி அதிர்ச்சி உண்டாகும்.
இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி. கடந்த நாட்களில் கூட இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. 7.6 ரிக்டர் அளவுகோலில் கட்டிடங்கள்லாம் குலுங்கின. இல்லை, ஏன் இந்தியாவில் கூட, ஏன் தமிழ்நாட்டில் கூட பல பகுதிகளில் அடிக்கடி பூகம்பங்கள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு யுத்தங்கள் உலக நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறத, யுத்தங்களின் செய்தியை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. ஆமாம், கடைசி நாட்களில் மனிதனுடைய அறிவு என்ன பண்ணுமா? பெருகி போகும். இன்னைக்கு நமக்கெல்லாம் 20 வயசில் தெரிஞ்ச விஷயம் இப்போ 5 வயசு பிள்ளைக்கு தெரியுது. ஆமாவா இல்லையா? ஆமாம், அறிவு என்ன பண்ணுச்சு? பெருகி போனது. மனிதனுடைய அறிவு பெருகி கொண்டிருக்கிறது. இது விஞ்ஞான உலகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அறிவு பெருகி போ. கடைசி நாட்களில் இல்லை, தெருக்களிலே கடகடவென்று ஓடக்கூடிய மின்னல் வேகத்திலே சோதரம் ஓடக்கூடிய வாகனங்கள் வரும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு ட்ரெயின் கண்டுபிடிச்சிருக்கானா இல்லை, இப்போ சீக்கிரத்தில் விட போகிறானா. அங்கே சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாமா? எத்தனை மணி நேரம்? 1 ஹவரில் போயிடலாமா, மின்னல் வேகத்தில். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள். இயேசுவின் வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பது மாத்திரல்ல, அவர் சொன்னபடியே மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய வருகையிலே நாம் மரணத்தை ஜெயித்தவர்களாய் நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை சொல்லப்போனா, அந்த நித்திய நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெயிக்க, அதாவது மரணத்தை ஜெயித்து இயேசு எழுந்திருக்கல அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் மரணத்தின் மீது அதிகாரம் இல்லை. நாம் மரிச்சிருப்போம். நாம் பாதாளத்துக்கு போய் நித்தியமாய் அங்கே பாதாளத்தில் நரகத்தில் நாம் வேதனைப்பட்டிருப்போம். ஆனால் இயேசு மரணத்தை ஜெயித்து எழுந்தபடினாலே நீங்களும் நானும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்பது மாத்திரல்ல, நமக்கு நித்தியமாய் தேவனோடு கூட வாழும்படியான அந்த நித்திய ஜீவனை, அந்த நித்திய நம்பிக்கையை, அந்த அழியாத வாழ்வை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, நாம் இந்த உலகத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு எனக்கு நித்திய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. உயிர்த்தெழுதலை நமக்கு தந்திருக்கிறது. ஆமாம், மரணத்தின் மீது நமக்கு ஜெயத்தை அது கொடுத்திருக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதல் என்பது இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்தில் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் புத்தர், காந்தி, இப்படி எத்தனையோ மகான்கள்லாம் பிறந்தாங்க இல்லை, ஆனால் அவங்கெல்லாம் மரித்தார்கள். அதோடு அவங்க வாழ்வுக்கு முடிவே உண்டானது. அவங்க மறுபடியும் எழுந்திருக்கல. ஆனால் இயேசு மட்டும்தான் மரித்து உயிரோடு எழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். ஆகவே அவர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை இந்த உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, உயிர்த்தெழுதல் என்பது நம்மை கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட நம்ம இணைக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்னா, இயேசுவின் அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமாம், நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம தண்ணியில் முக்கி மறுபடியும் நம்ம எழுப்புகிறது போல இயேசு மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். அதே போல் நானும் மரிப்பேன், ஆனாலும் நான் உயிரோடு எழும்புவேன் என்பதற்கு அடையாளமாக மாத்திரமல்ல, இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஜீவனோடு கூட அந்த ஞானஸ்தானம் நம்மை இணைத்து விடுகிறது. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானம் பெறாதவங்க உயிர்த்தெழ முடியாது. ஞானஸ்தானம் பெறாதவங்க தேவ சாயலிலே மறுரூபமாக்கப்பட முடியாது.
இன்றைக்கி நம்ம மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். ஆனால் இயேசு உயிரோடு வரும்போது நீங்கள நானும் இந்த சாயலிலே அல்ல, இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே மகிமையின் சாயலை அணிந்தவர்களாய் ஒரு நொடியிலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு நாம் பறந்து போவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இந்த சரீரம், இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மாம்ச சரீரம், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாதான்? சுதந்தரிக்காது. இது பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா இது பூமிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தற்கால சரீரம். அதனால தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு அழிந்து போகும். இந்த சரீரம் என்ன பண்ணிடும்? அழிஞ்சிடும். இது பூமியில் நாம் வாழறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம். ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்துமா இருக்கு பாருங்க, அது அழியாது. அது மகிமையின் சாயலை அணிந்து கொண்டு, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலை அணிந்து கொண்டு நீங்களும் நானும் ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு தேவ சாயலை அணிந்தவர்களாய் நாம் மறுரூபமாகி நாம் தேவனை தரிசிக்கும்படி நாம் பறந்து போவோம். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது தெரியுமா? இயேசுவின் உயிர்த்தெழுதல். அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு கூட நம்ம இணைக்கிறது எது தெரியுமா? ஞானஸ்நானம். ஏன் ஞானஸ்நானம் பெறணும்? ஞானஸ்நானம் அவசியமா அப்படின்னா நிச்சயம், அதாவது ஞானஸ்நானம் என்பது நான் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்பதை விசுவாசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுவதற்கான முதல் படி என்னதுன்னா ஞானஸ்நானம். நான் இயேசுவை நம்புகிறேன் அப்படின்னா நான் மனம் திரும்பி விசுவாசமுள்ளவனாகி பாவ மன்னிப்புக்கென்று நம்ம என்ன செய்யணுமா? ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், அப்போ தான் நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உரிமையை, அந்த அந்தஸ்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்கலை, நான் பல வருஷமாக சர்ச்சுக்கு வரேன், நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நான் இயேசு தான் மெய்யான தெய்வம் நம்புகிறேன், ரைட்டு. ஆனால் அவருடைய சத்திய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்து, இல்லை இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை நீ அறிக்கை செய்து, நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக அந்த ஞானஸ்நானத்து அனுபவத்துக்குள்ளாய் நீ கடந்து வராவிட்டால் உயிர்த்தெழுதலின் ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமாம், ஞானஸ்நானத்தின் மூலமாகத்தான் இயேசுவின் உயிர்த்தெழுதலுடைய ஜீவனை நம்ம என்ன பண்ணுறோமா? பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலிலே ஞானஸ்நானம் நம்ம என்ன பண்ணுகிறதா? இணைத்து விடுகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் திருச்சபையிலே ஞானஸ்நானம் என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது ஒரு சம்பிரதமான காரியம் அல்ல. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் ஜீவனை நமக்குள் கொண்டு வருகிற, நித்திய நம்பிக்கையை நமக்குள் உண்டாக்குகிற, சோதர ஜீவனை நமக்குள் உருவாக்குகிறதா ஞானஸ்நானம். அல்லேலூயா. அதனால் யாராகிலும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது அவசியம். அதுதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொண்டு வரும். இல்லைன்னு சொன்னால் நீ பிறந்ததிலிருந்து நீ வாழற வரைக்கும் நீ செய்த அத்தனை பாவத்துக்குரிய தண்டனையை இந்த பூமியில் நீ வாழும்போதே அனுபவிக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நீ மரித்த பிற்பாடு நரகத்தில் போய் நீ இந்த பூமியில் செய்த அத்தனை பாவத்துக்குரிய தண்டனையும் நீ அனுபவித்தே ஆக வேண்டும். இல்லை, நீ செஞ்ச பாவம் உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகும். ஆனால் அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக தான் பரிசுத்த தெய்வமாகிய இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி மரணத்தை ஜெயித்தவராய் அவர் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது பாருங்க, அவனுடைய பாவ மன்னிப்பை இயேசு அருளுகிறார். அவனுடைய பாவங்கள் அனைத்து என்ன பண்ணுதான்? மன்னிக்கப்படுகிறது. ஏன்? அவன் தெரியாமல் பண்ணிட்டாண்டவரே, நீதான் மெய்யான தெய்வன்றதை நான் நம்புகிறேன், நான் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளையாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்,
என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அவன் தன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே அவனுக்கு பாவ மன்னிப்பை ஆண்டவர் அருளி செய்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலே நம்மை இணைக்கிறது. ஞானஸ்தானம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த மகா பெரிய அந்தஸ்தை, அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது. ஞானஸ்தானம் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு அருளி செய்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகவே ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். நம்ம அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் என்ன பண்ணுறாராம், இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உலகத்தையே படைத்த அண்ட சராசரங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் என்கிறதான பாக்கியத்தை இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் திருநாளிலே ஒருவேளை ஞானஸ்தானம் பெறாமல் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழ வேண்டுமானால், பாவ மன்னிப்பை பெற்று நீங்கள் பரலோக பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஞானஸ்தானம் என்கிற அந்த திருமுழுக்குக்கு உங்களை உட்படுத்திக் கொள்வது அவசியம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு ஞானஸ்தான ஆராதனை இருக்குது. ஒருவேளை இதுவரைக்கும் யாராவது ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் உங்களுக்காகவே தேவன் இதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ ஒரு பண்டிகை மாத்திரம் அல்ல. இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்தது போல நீங்களும் நானும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்கிற அந்த நித்திய நம்பிக்கை நமக்கு அருளி செய்திருப்பதற்காக நாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 நன்றி. அதோட மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நான் சொன்னேன் அவருடைய உயிர்த்தெழுந்த பிற்பாடு, உயிர்த்தெழுவதற்கு முன்பாக இந்த பூமியிலே இயேசு இருந்தபோது அவர் எப்படி எல்லாரையும் நேசித்தாரோ அதே போல உயிர்த்தெழுந்த பிற்பாடும் இயேசு எல்லாரையும் நேசித்தார். அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அவர் தம்மிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் என்ன செஞ்சாராம்? அன்பு வைத்தார். எல்லாரும் ஒரு இலையில சொல்லுங்களாம். இயேசுவினுடைய அன்பு மாறாதது. அவர் அன்புள்ள தெய்வம். அதனால தான் ஒருத்தனும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு, தன் படைத்த மக்கள் பாதாளத்துக்கு போகக்கூடாதுன்னு தன்னையே ஜீவபலியாய் கொடுத்து நேசித்த தெய்வம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டதான்? மாறாதது. அது அவருடைய அன்பு மகா பெரியது. அதுவும் முதல்ல அன்பு வச்ச மாதிரியே எது வரைக்கும் அன்பு வச்சாராம்? முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் ஆரம்பத்தில் எப்படி நேசிக்கிறாரோ அதே போல தான் எது வரைக்கும் நேசிக்கிறாரு? கடைசி வரைக்கும் இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்தபோது தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார், மரித்தோரை உயிர்ப்பித்தார், இல்லை குருடனுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானியை நடக்க பண்ணினார், இல்லையா? பசியாக இருந்தவர்களுக்கு ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்களுக்கு மேலாய் கர்த்தர் போஷித்து மீதி 12 கூட எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை இயேசு செய்து தம்முடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சொல்லப்போன தம்முடைய அன்பை தேவன் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சரி, இப்போ அவர் மரிச்சிட்டாரு, இப்போ உயிர்த்தெழுந்துட்டாரு. இப்போ அவருடைய அன்பு மாறி போச்சானா? இல்லை. அந்த கல்லறையில் போய் அந்த அதிகாலமே எழுந்து அந்த ஸ்திரீகள் இயேசுவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கமிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அங்கே கல்லறை திறந்திருக்கிறது. தேவதூதன் சொல்கிறான், இயேசு இங்கே இல்லை, அவர் மரித்தவர் மாத்திரல்லப்பா, அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு எழுந்தார், அவர் சொன்னபடி உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி வானத்திலிருந்து தேவதூதர்கள் அங்கே இறங்கி வந்து அந்த கல்லறையிலிருந்து அந்த மகதிலே நம் மரியாதை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்போது என்ன நடக்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து
அவளுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? மரியாளே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அம்மா யோசிச்சு பாருங்களா, அவ பேரிட்டு கூப்பிட்டு சொல்றாரு, ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? இல்லை, அந்த அம்மா இயேசு செத்துட்டாரு, ஐயோ இயேசுவை நீ நான் பார்க்க முடியாதே, அவருடைய சரீரத்தை ஆகிலும் பாடியாவது பார்க்கலான்னு வந்தா அது கூட இல்லையே, யாரோ கொண்டு போய் விட்டார்களே என்று சொல்லி அவள் அழுகிறாள். ஆனால் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இந்த காலை வேளையில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் ஒரு காலமும் ஒரு நாளும் நீங்களும் நானும் அழவே கூடாது. அல்லேலூயா. சிலர் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அவார்டு கொடுக்கணும்னா, அழறதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா, நம்ம சர்ச்சில் இருக்கிற எத்தனையோ பேருங்க அந்த அவார்டு பெற தகுதியுள்ளவங்களாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், சிலர் கற்பனையில் அழுவாங்க பாருங்கள், அது இன்னும் ரொம்ப கொடுமையானது. சிலர் எதில் அழுவாங்க? கற்பனை பண்ணி அழுவாங்க பாருங்க. இல்லை, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோ, இல்லை பயத்தினால். ஒருவேளை இந்த உயிர்த்தெழுதல் ஆராதலில் வந்திருக்கிறேன் உங்களில் அநேகர் உங்கள் உள்ளத்தில் எத்தனையோ காரியங்களை குறித்து ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்களால் ஏற்பட்டிருக்கிறதான பயங்கள், ஒருவேளை வியாதினால, கடனினால, வறுமையினால, எதிர்காலத்தை குறித்த பயங்கள், இப்படி எத்தனையோ காரியங்கள் நிமித்தம் இந்த உயிர்த்தெழுதல் ஆராதல வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை உள்ளத்தில் வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளத்தில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்கிற மகளே நீ அழாதே. அல்லேலூயா. இயேசு எப்படி இருக்காரு? உயிரோடு இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிற தெய்வம். அவர் உயிரோடு இருக்கிறபடினால நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்த்தெழுந்த அப்புறம் முத இயேசு சொன்ன வார்த்தை தெரியுமா? ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. என்ன சொன்னாரு? ஏன் அழுகிறாய். அதனால் நீங்கள் ஏன் அழுகிறீங்க? உங்கள் பிரச்சனையை தீர்க்க, உங்கள் தேவையை சந்திக்க, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, உங்களுக்கு வாழ்வு கொடுக்க, உங்களுக்கு வழியை திறக்க, உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் பிரச்சனைகளை மாற்ற, நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அருளி செய்ய இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் ஒன்றும் செத்து போன தெய்வம் அல்ல. அவர் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே கல்லறையில் இருக்கிற தெய்வம் அல்ல. அவர் உயிரோடு எழுந்த தெய்வம். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்திருந்தார், உலகத்தை ஜெயித்திருந்தார். அதனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சோதரம், நீங்கள் ஜெயம் பெறுகிறவர்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15 சொல்ற, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமாம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட கண்ணீர் வரலாம், போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்ப்புக்கு நினைத்ததுக்கு மாறாய் உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிஞ்சுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறபடினாலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் மாற்றுகிறது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் அந்த கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். உங்கள் துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றுவார். காரணம், அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால் அன்னைக்கு மரியாளை பார்த்து கேட்டார், ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு உங்களையும் பார்த்து ஏசப்பா தான் சொல்கிறாரு, மகளே ஏன் அழுகிறாய்? நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், உயிரோடு இருக்கிற இயேசுவால் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். உயிரோடு இருக்கிற இயேசுவால் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். உயிரோடு இருக்கிற இயேசுவால் உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க அவரால் முடியும்.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால நீ அழாத. தேவ சமூகத்தில் களிகூர்ந்து மகிழும்படியான நாள் தான் இந்த உயிர்த்தெழுந்த நாள். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தெழுந்தது போல நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள் என்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு மிகப்பெரிய சான்றாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகவே அதுக்கு அடுத்தது ஆண்டவர் பாருங்க, உயிர்த்தெழுந்தார். இங்கே இதை சொல்றார். அடுத்தது சீஷர்கள்லாம் பயந்து போய் கதவை பூட்டிட்டு உள்ள போய் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எங்கள் ஆண்டவராகிய இயேசுவையே சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டானுங்க, இந்த பாவிங்க எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து நடுங்கி கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். கவனிங்க, பூட்டப்பட்டிருக்கிற அந்த வீட்டுக்குள்ள யார் போறது? இயேசு செல்லுகிறார். அல்லேலூயா. போயிட்டு சொல்றாரு, பயப்படாதிருங்கள், அதாவது கலங்காதிருங்கள், உங்களுக்கே சமாதானம். இயேசு என்ன சொல்றாரு? கலங்காதீங்க, உங்க எல்லாருக்கும் என்னது? சமாதானம். அவங்களாம் ரொம்ப பயப்படுறான், வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்கான். ஒருவேளை இந்த உயிர்த்தெழுதல் கால வேளையில உயிர்த்தெழுதல் ஆராதனை வந்திருக்கிற நீங்க கூட அந்த மாதிரி பயந்து கொண்டிருக்கிற அநேக சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. ஒருவேளை எத்தனையோ காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், ஆனால் பயப்படாதீங்க. சமாதான பிரபுவாகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான், உங்கள் பயத்தை போக்குவதற்காக தான் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தெழுந்தவராய் அவர் உயிரோடு எழுந்தார். உங்கள் வாழ்க்கையில் அவர் உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, சோத்திரம். அதனால் உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழாதீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது மறுபடியும் சொல்லுங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லுங்க. ஆமா, பார்த்துக்குவாரா பார்த்துக்க மாட்டாரா? சீசர்கள்லாம் பயந்து போய் நடுங்கி கிடக்குறான். ஆண்டவர் போய் அங்கே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது இயேசு செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு பேதுரு உயிர்த்தெழுந்து பேதுருக்கெல்லாம் தரிசனம் ஆயிட்டாரு. சீஷர்கள்லாம் இயேசு உயிரோட பார்த்துட்டாங்க. ஆனால் பேதுரு சொல்றாரு, நம்மளாம் நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்றார். அப்போ எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சில சீஷர்களோடு சேர்ந்து போய் இரவெல்லாம் கடலில் வலை வீசி என்ன பண்ணுறாங்க? மீன் பிடிக்கிறார்கள். ஏன்னா அவங்க தொழில் என்ன தொழில்? மீன் பிடிக்கிற தொழில். அவன் நினச்சிட்டான், இனிமேல் நம்ம வாழறதுக்கு வழியே இல்லை. இது வரைக்கும் இயேசுவோடு இருந்தோம், நல்ல 3 வேளை சோறு போட்டார், நல்ல நிம்மதியாக 3.5 வருஷம் நல்லா ஜாலியாக இருந்தோம். இனிமேல் நம்முடைய வாழ்வுக்கு வழியே இல்லை. நாம் அவர் தான் நம்மளை மீட்டு ரட்சிப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் மறிச்சிட்டாரு. அதனால் மறுபடியும் பழைய தொழிலுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் வாசித்தீங்கன்னா எங்கே போயிட்டாங்க? யோவான் 21 அதிகாரத்தில் மீன் பிடிக்க போயிட்டாங்க. நைட்லாம் போய் பிடிச்சிட்டு வரான், ஒன்னே ஒரு மீன் கூட கிடைக்கல. ஏசப்பா வந்து அந்த கடற்கரையில் நின்று ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகில உங்களிடத்துல உண்டா? அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை. என்ன சொன்னாங்க? இயேசு இல்லாத வாழ்கின்ற வாழ்க்கையில் அர்த்தமே இருக்காதுங்க. இயேசு இல்லாத வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காதுங்க. இயேசு இல்லாத வாழ்க்கையில் எப்பவுமே வெறுமைதான் இருக்கும். இல்லை, தன்னுடைய பலத்தினால, நம்முடைய பராக்கிரமத்தினால, நம்முடைய திறமையினால, நம்முடைய அறிவினால இந்த உலகத்தில் ஒன்றையும் சாதிக்க முடியாது. அதெல்லாம் வேணும். ஆனால் இயேசு இல்லையானால் உன் வாழ்க்கை எப்போவுமே என்னவாக தான் இருக்கும்? ஜீரோவாக தான் இருக்கும். பிரயாசப்படுவேன், ஓடுவேன், உழைப்பேன், எல்லா முயற்சிகளையும் செய்வேன், ஆனால் கடைசியாக ஜீரோவில் தான் வந்து நிற்கணும். பாருங்க, இவர்கள் அதுவும் இவங்க மீனவங்க பிறந்ததுலேருந்தே மீன் பிடிக்கிறதுல கை தேர்ந்தவர்கள், திறமசாலிங்க. சிலர்லாம் எனக்கு வாய் இருக்கு பிழைச்சிடணுவாங்க, பிழைக்க முடியாது. உன்னை வாழ வைக்கிறவர் இயேசு தான், வாய் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, என் திறமை இருக்கு நான் பிழைச்சிடுவேன். இல்லை,
உன் திறமையினால நீ பிழைக்க முடியாது. உன்னை வாழ வைக்கிறவர் இயேசு தான். அல்லேலூயா. சிலர் சொல்லுங்க, எனக்கு பணம் இருக்கு, சொத்து இருக்கு, நான் பிழைச்சிடுவேன். நோ, அது ஒரே நாளில் அழிஞ்சிடும். உன்னை வாழ வைக்கிறவர் இயேசு தான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் கேட்குறாரு, எதாப்பா நைட்லாம் போய் மீன் பிடிச்சிங்களே, ஏதாவது வச்சுங்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் போய் ஆழத்தில் உங்கள் வலை என்ன பண்ணுங்க, போடுங்க. இப்போ போய் போட்ட உடனே அதே கடல் தான், அதே படகு தான். இப்போ போய் போட்டா 153 பெரிய மீன்கள் ஆண்டவர் கொடுத்தாராம். எல்லாம் கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இரவெல்லாம் போய் பிரயாசப்பட்டு ஒரு மீனையும் பிடிக்க முடியல. ஆனால் இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இப்போ வலையை போய் போட்ட உடனே நைட்டு பல மணி நேரங்கள் கஷ்டப்பட்டானுங்க, ஒரு மீனையும் பிடிக்க முடியல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இப்போ போய் வலையை போட்ட உடனே எவ்வளோ மீன் கிடைச்சுதான்? 153. என்ன மீனா? எல்லாம் குட்டி குசமா மீன். அப்படி இருக்கா? என்ன மீனை கொடுத்தாராம்? பெரிய பெரிய மீன். அல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறது, நம்ம வாழ்க்கிறத கொடுக்கிறதெல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நான் நம்புகிறேன், இந்த 2026 இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒருவேளை நான் வெறுமையாக இருக்கேன், என் குடும்பம் வெறுமையாக இருக்குது, என் வாழ்க்கை வெறுமையாக இருக்குது, நான் ஜீரோவாக இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை இந்த உயிர்த்தெழுதல் ஆராதலில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுதல் நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதுவரை செய்திராத, இதுவரை நான் உனக்கு கொடுத்திராத, இதுவரை நீ கண்டிராத பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இனி உன் வாழ்க்கையில் நீ பெற்று அனுபவிக்க போகிறாய். ஏன் தெரியுமா? அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வம். கவலைப்படாத. இந்த 2026 இந்த உயிர்த்தெழுதல் நாளில் நீ வெறுமையா இந்த இடத்துல ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எல்லாத்தையும் இழந்து போன ஒரு நிலைமையில இந்த ஆராதனையில் நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை இனி வாழவே எங்களுக்கு வழி தெரியல பாஸ்டர், நாங்கள் எப்படி தான் வாழ போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் உன்னை வாழ வைக்கிறதுக்கு தாங்க தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உனக்கு அற்புதம் செய்கிறதற்காக தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமாம், உன்னை ஆசீர்வதிக்கிறதற்காக தான் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படி, அவருடைய சத்தத்துக்கு செவிசாய், அவரை சீஷர்களை போல பாதியில விட்டு ஓடி விடாதபடி அவரை உன் வாழ்க்கையில உறுதியாய் பற்றிக்கொள். ஆமா, நீ அவரை மட்டும் பிடிச்சிக்கோ, உன் வாழ்க்கையில எல்லா பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் இயேசு உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ சிறியவனா இருக்கலாம், உன்னை பெரியவனாய் அவர் உயர்த்துவார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க அற்பமானவர்களா இருக்கலாம், உங்களை அதிசயமானவர்களாய் இயேசு உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்றுமில்லாதவர்களா இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் உடையவர்களாய் இயேசுவின் உயிர்த்தெழுதல் வல்லமை உங்கள் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் உண்டு பண்ணி உங்களை சகல ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றும். பாருங்க, ஒரு இரவெல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்றும் பிடிக்க முடியல, நீ வருஷமெல்லாம் கஷ்டப்பட்டாலும் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் இயேசு இல்லாமல் வாழ்ந்தன்னு சொன்னால் நீ ஜீரோவாக தான் இருப்ப. இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள், இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன், என் வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை விட்டு போகாதபடி நான் உயிரோட வாழ நாளெல்லாம் உங்களோட வாழ்வேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. அன்னைக்கு அவ்வளவு பெரிய மீன்களை அந்த சீஷர்களுடைய வலையில கீழ்ப்படிந்த உடனே கொடுத்த ஆண்டவர் உன் வாழ்க்கையிலும் இந்த நாள் முதல், இந்த நிமிடம் முதல் அவர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய பெரிய நன்மைகளை, பெரிய பெரிய உயர்வுகளை, பெரிய பெரிய அற்புதத்தை, பெரிய பெரிய அதிசயத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து தேவன்